கலாச்சாரம், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் உலகத்துல எங்கே இருந்தாலும் தமிழ் 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 மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தமிழ் மண்ணுக்கே ரொம்ப தலைகுனி அளவுக்கு இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க மறுபடியும் வர வேண்டாம். வந்தா நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் பிரச்சனை. பாடம் போடுக்குங்க, போதுங்க. நம்ம யாராவது தப்பு நடந்தா நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் வா தம்பி, வீட்டுக்குள்ள வா, நீ என்ன என்னோட விருந்தாளி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சோறா போடுறீங்க? கண்ணு முன்னாடி அவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு. நம்ம வீட்டு பசங்களுக்கு தப்பு நடந்திருக்கு. நமக்கு எந்த முன்னேற்றம் வரல. அப்போ யார் அப்படி பண்றாங்களோ, நம்மளை ஏமாத்துறாங்களோ, முதுகுல குத்துறாங்களோ, அப்படிப்பட்டவங்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்க தான் பெரிய திராவிடன் மாடல் சொல்லிட்டு தெரியல திமுக காரங்க தான். அவங்களை ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. வரும் 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்துல வாக்களித்து சத்யா அவர்களை ஜெயிக்க வச்சுட்டு அந்த நல்ல காரம் உங்க வீட்டுல இந்த தொகுதியில தமிழ் மண்ணில் வரட்டும். இந்த தேர்தல் நிச்சயமாக அதிமுக ஆட்சி வரும். எடப்பாடியார் அவர்கள் சட்டசபைக்கு போயிட்டு ஒரு முதலமைச்சராக சபதம் எடுக்க போறாரு. உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது. வரும் 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்துல வாக்களிங்க. நமது சின்னம் வெற்றி சின்னம், சத்யாவின் சின்னம், உங்களின் சின்னம் மோடி சின்னம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மறந்துடாதீங்க, வரும் 23ஆம் தேதி வாக்களிக்கும் போது இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து சத்யா அவர்களை ஜெயிக்க வைங்க. நமக்காக இந்த வெற்றி நிச்சயமாக தேவை. நம்ம மக்களுக்காக, நம்ம பெண்களுக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழகத்துடைய மண்ணுக்காக அதிமுக ஆட்சிக்கு வந்தாதான் நம்மளால ரொம்ப பெருமையோட தலை நிமிர்ந்து வாழ முடியும். அதுக்காக இரட்டை இலைக்கு வாக்களிங்க. மறந்துடாதீங்க, நமது சின்னம். நன்றி, வணக்கம்.